ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிசெட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போறோம், சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து நீங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி 1080 பிக்சல சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுடைய செட்டிங்ஸ்ல. அப்போ இன்னும் ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கும். நீங்க சும்மா ஜென்ரலா பாத்தீங்கன்னா மேபி லோ குவாலிட்டியா இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு கிளாஸஸ் வீடியோஸ் பார்க்கும்போது யூடியூப்ல நீங்க 1080 பிக்சல்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிதானே? வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் 1 வென் டயக்ராம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 60% வந்து கிரிக்கெட் ப்ளே பண்றாங்க, 30% வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால், 10% வந்து பாத்தீங்கன்னா போத் கேம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா சர்க்கிள் டயக்ராம் டிரா பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்னு வச்சுக்கிருக்கேன், அடுத்து ஃபுட்பால்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ரெண்டுமே விளையாடக்கூடியவங்க எத்தனை பர்சன்டேஜ்? 10, அது சென்டர்ல போட்டிருக்கேன். கிரிக்கெட் விளையாடக்கூடியவங்க 60, ஃபுட்பால் விளையாடக்கூடியவங்க 30. இதெல்லாம் வந்து பார்த்தா ஓவர். நான் என்ன கேட்கறேன் அடுத்தது, கிரிக்கெட் மட்டும் விளையாடக்கூடியவங்க யாருன்னா 60 மைனஸ் 10 போட்டனா 50. இதுதான் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க. அதே மாதிரி ஃபுட்பால் மட்டும் விளையாடக்கூடியவங்க 30 மைனஸ் 10 20. அப்போ கிரிக்கெட் மட்டும் விளையாடக்கூடியவங்க 50 பேர், ஃபுட்பால் மட்டும் விளையாடக்கூடியவங்க 20 பேர், ரெண்டு கேம் விளையாடக்கூடியவங்க 10 பேர். அப்போ ஒட்டுமொத்தமா கேம் விளையாடக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? 80 பேர் இருக்காங்க. ஓவரால் எவ்வளவு பேர் இருக்காங்க? 100 பேர்ல 80 பேர் தான் கேம் விளையாடுறாங்க. அப்ப எத்தனை பேர் கேம் விளையாடல? 20 பேர். அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஒன். புரியுதுங்களா எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு? இதெல்லாம் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எவ்ரி 2 to 3 இயர்ஸ் ஒன்ஸ் இதெல்லாம் கொஸ்டினா இருக்கு. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? வாங்க அடுத்தது போகலாம். அடுத்த கொஸ்டின்மா, ஒரு விஷயம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். யூனிட்ஸ்ன்றது நான் இப்ப சொல்ல போறேன். என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். ஓகேவா? 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூனிட் இருக்கு. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 20, 25 யூனிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு ஹெக்டேர், ஒரு டெக்காமீட்டர், இது மாதிரிலாம் டெக்காலிட்டர், இது மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வருவாங்க. இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு டவுன், ஒரு வில்லேஜ்ல வந்து 4000 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 150 லிட்டர்ஸ் பெர் டே அப்படின்ற மாதிரி தேவைப்பட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 150 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அப்ப 4000 பேர் இருக்காங்க. ஒரு டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 20 மீட்டர் இன்ட்டு 15 மீட்டர் இன்ட்டு 6 மீட்டரா. அப்ப அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி இந்த மக்களுக்கு வந்து எவ்வளவு டேஸ் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. சரியா? உங்களுக்கு தெளிவா தெரியும். நல்லா லிசன் பண்ணி. ஒரு டேங்க் கொடுத்திருக்காங்க, லென்த் பிரென்த் ஹைட் கொடுத்திருக்காங்க. அப்போ வேல்யூம் ஆஃப் டேங்க் என்னது? B is equal to LBH. அப்போ லென்த் 20, பிரெத் 15, ஹைட் 6. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூம் வந்து என்னங்க கிடைச்சிருக்கும்? 1800 மீட்டர் கியூப்னு கிடைச்சிருக்கும். இது வேல்யூம். அதன் பிறகு அந்த வில்லேஜ்ல 4000 பீப்புள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து 150 லிட்டர். அப்போ ஓவராலா எவ்வளவு அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அப்போ 4000 இன்ட்டு 150 நம்ம போட்டுக்கணும். ஓகே, போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 lakh அப்படின்னு வருது. அப்ப அந்த 4000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேங்கோட வேல்யூம் தெரியும், 1800 மீட்டர் கியூப். அப்போ 1 மீட்டர் கியூப்னா நமக்கு 1000 லிட்டர் ஏற்கனவே தெரியும். அப்போ 1800 இன்ட்டு 1000 டிவைட் பை 6 lakhs. இது நீங்க டிவிசிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 3 கிடைக்கும். அப்ப அந்த டேங்க் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு 3 நாளைக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுக்குள்ளே தீர்ந்து போயிடும். அப்ப செகண்ட் ஆப்ஷன் பி 3 days. கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் ஆவரேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட்ல எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்காங்கன்னா N வாங்கியிருக்காங்க. அப்ப 3 டெஸ்ட் சேர்த்து 3N வாங்கியிருக்காங்க. அந்த ஃபோர்த் டெஸ்ட்ல எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் டெஸ்ட்ல எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அது கூட 20 பாயிண்ட்ஸ். அப்ப N பிளஸ் 20. அப்போ ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட்ல எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 3N பிளஸ் ஃபோர்த் டெஸ்ட்ல மட்டும் N பிளஸ் 20. ஓவரால் எத்தனை டெஸ்ட் இருந்துச்சு? 4 டெஸ்ட். இப்போ ஃபர்தரா ரிமூவ் பண்ண வேண்டியதுதான். 3N பிளஸ் ஒரு N பண்ணீங்கன்னா 4N பிளஸ் 20 டிவைட் பை 4. 4N பிளஸ் 20ல இருந்து 4 காமனா வெளியிடுங்க. 4 எடுத்துட்டீங்கன்னா பிராக்கெட் என்ன இருக்கும்? N பிளஸ் 5 டிவைட் பை 4. 4 அடிச்சிட்டீங்கன்னா N பிளஸ் 5. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் N பிளஸ் 5 தான் சரியான ஆன்சர். கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4மா, ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும், பர்சன்டேஜ்ல எப்பவுமே பேஸ் வேல்யூ 100மா. ஸோ அப்போ அந்த லாஜிக்ஸ் தான். ஸோ பேஸ் வேல்யூ 100ன்னு வச்சிருக்கேன். அதுல 70% வந்து பாத்தீங்கன்னா மேலா. அப்போ 100 பேர் இருக்காங்க, அதுல 70 மேல் இருக்காங்க அப்படின்னா எத்தனை ஃபீமேல் இருக்காங்க? அடுத்தது 30 ஃபீமேல் இருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, இப்ப பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதுல இஃப் 2/7, ஓகேவா, இஃப் 2/7 மேல் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? மேரிடின்னு சொல்லியிருக்காங்க. 2/7 மேல் வந்து மேரிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்க
70 மேல் இருக்காங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 2/7 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க மேரிட்னா, அப்போ 7 பார்ட் அப்படின்றது 70, 1 பார்ட் அப்படின்றது 10. அப்போ 1 பார்ட் என்ன, 2 பார்ட்ன்றது எவ்வளோ 20. அப்ப 20 மேல் வந்து பாத்தீங்கன்னா மேரிடுல இருக்காங்க. அப்போ எத்தனை மேல் அன்மேரிடு? 50 அன்மேரிடு. உங்களுக்கு தெளிவா தெரியும். வேற என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 70% வந்து பாத்தீங்கன்னா மேல் அண்ட் 30% வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா மேரிடு. அப்போ ஏற்கனவே இப்ப மென்ல வந்து பாத்தீங்கன்னா 20 பேர் மேரிட்ல வந்துட்டாங்க. இப்போ ஓவராலா உமன் எத்தனை பேர் இருக்காங்க? ஓவராலா 30 உமன் இருக்காங்க. அந்த 30 உமன்ல அப்போ நல்லா பாருங்க, ஓவராலா 30 பேர் வந்து எனக்கு மேரிடு. அதுல ஆல்ரெடி 20 மேல், அதாவது மேல் வந்துட்டாங்க. அப்போ ஃபீமேல் எத்தனை பேர் மேரிடு? 10 ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா மேரிட்ல இருப்பாங்க. அப்போ 20 ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா அன்மேரிட்ல இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்ப பாருங்க 10 மேல், அதான் சாரி 10 ஃபீமேல் மேரிடு, 20 மென் மேரிடு. ஓவராலா பாருங்க 30 கவுண்ட் வந்துச்சா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி ஃபிராக்ஷன் ஃபீமேல் இஸ் சிங்கிள்னு கேட்டிருக்காங்க. ஓவரால் ஃபீமேல் எவ்வளவுங்க இருக்காங்க? 30 பேர் இருக்காங்க. கல்யாணம் ஆகாத எத்தனை பேர் இருக்காங்க ஃபீமேல்ல? 20 பேர் இருக்காங்க. அப்ப 20/30 காமன் டைம் ரிமூவ் பண்ணுங்க. 2:3 which means 2/3. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா எப்படி கொண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு? இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை இதே கொஸ்டின்ல உங்ககிட்ட இப்படி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, அன்மேரீடு மேலுக்கும் மேரீடு ஃபீமேலுக்கு ரேஷியோ, அன்மேரிடு 50, மேரிடு எவ்வளவு இருக்காங்க ஃபீமேல் 10, காமன் நம்பர் பண்ணீங்கன்னா 5:1. அவன் எப்படி கேட்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க இது. அடுத்ததுங்க, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இங்க 280 இருக்கு. இங்க 120 இருக்கு. சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 40ஆல ஃபர்ஸ்ட் செட்ட மல்டிபிள் பண்ணிருக்காங்க. 2 into 40 80, 3 into 40 120. அதே லாஜிக் செகண்ட் செட் நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க. செகண்ட் செட் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இங்க 6 இருக்கு, இங்க 24 இருக்கு. அப்ப 6 into 4 24. ஓகே, அப்ப இங்க 36 இருக்குன்னா என்ன வந்திருக்கணும்? 9 into 6, சாரி 9 into 4, 9 into 4 36. அப்ப ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் சி 9. சரிங்களா? சோ 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிடுச்சு பார்ட் 2ல. சோ ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நாம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். டேக் கேர். தேங்க் யூ.